Welcome students. நம்ம என்ன பண்றோம் heights and distances பார்த்துட்டு இருக்கோம். அதுல angle of depression பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். Exercise 6.3 ல question number 6. அது problem number 6. A lift in a building of height 90 feet with a transparent glass walls is descending from the top of the building. அப்போ ஒரு பில்டிங் 90 அடி உயரமா இருக்கு. அதுல என்ன பண்ண ஒரு லிஃப்ட் வேகமா இருக்குது. அந்த லிஃப்ட்டுக்கு வந்து கண்ணாடி கதவு இருக்கு. சோ அதனால லிஃப்ட்ல இருந்து வெளிய இறங்கி பார்க்கலாம். வேகமா இறங்குது. சோ descending from the top of the building. மேலே இருந்து top of the buildingல கீழே இறங்குது. At the top of the building, the angle of depression to a fountain in the garden is 60 degree. அப்ப இந்த லிஃப்ட்டோட டாப்ல இருந்து ஒருத்தர் வந்து பார்க்கறாரு. பாக்கும்போது இங்க ஒரு ஃபவுண்டைன் இருக்கு. ஒரு தண்ணி வெளியே வர அருவி மாதிரி ஒரு ஃபவுண்டைன் இருக்கு. வெளியே வருது. அதை அங்க பாக்கும்போது இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 60 டிகிரி. இது 60 ஆ இருக்கிறதால இந்த இது என்ன ஆகும்? 60 ஆகும். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்புறம் லிஃப்ட் வந்து அப்படி கிராஜுவலா இறங்குது. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பீன்ற பொசிஷன்ல வந்து நிக்குது. அங்க வந்தோனே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இந்த ஃபவுண்டைனுக்கு எவ்வளவு ஆயிடுதுன்னா இந்த இடத்துல இந்த பார்ட் ஆஃப் தி பில்டிங்ல இருந்து இந்த ஃபவுண்டைன் எவ்வளவு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆயிடுதுன்னா 30 டிகிரி ஆயிடுது. இது 30 ஆ இருக்கறதால இந்த ஆங்கிள் தான் உங்களுக்கு 30. திருப்பி ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் சரி. அப்படினா நம்ம என்ன கேக்குறாங்க? if the fountain is எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா 30√3 மீட்டர்ஸ் தூரத்துல இருக்கு. பில்டிங்ல இருந்து 30√3 மீட்டர்ஸ்ல இருக்கு. அப்படினா ஸ்பீட் ஆஃப் தி லிஃப்ட் எவ்வளவு அப்படினு கேக்குறாங்க. நம்ம என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் தி லிஃப்ட். ஒரு 2 நிமிஷத்துல A ல இருந்து B க்கு வருதுன்னா வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி லிஃப்ட் அப்படினு கேக்குறாங்க. இப்போ மொத்த பில்டிங்கோட ஹைட் நமக்கு தெரியும். எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 90 ஃபீட் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 2 நிமிஷத்துல இறங்கின தூரம் எது? AB. அந்த AB கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துரும். அப்ப AB கண்டுபிடிக்கணும் வெச்சுக்கோங்க. நமக்கு BC தெரியணும். ஏனா AC தெரியும். AC ல இருந்து BC கழிச்சா AB தெரியும். ஓகேவா? அப்ப நம்ம முதல்ல BC கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். So to find BC first. ஓகேவா? முதல்ல BC கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துரும். அப்ப BC கண்டுபிடிக்கணும் வெச்சுக்கோங்களேன். BC இருக்க ட்ரையாங்கிள் பாருங்க 30 டிகிரி ட்ரையாங்கிள். அந்த ரைட் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ரைட் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கோங்க. So BC இருக்க ட்ரையாங்கிள் வந்து அந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கோங்க. So இது வந்து 30. So இது B. இது வந்து C. இது வந்து D. ஓகேவா? இது வந்து 30√3. Distance of the fountain from the building. இப்போ what is tan 30? Tan 30 is equal to opposite side BC by adjacent side CD. So அது என்ன வரும்னா இது BC by 30√3. பட் tan 30 எவ்வளவு நமக்கு 1/√3. அப்ப B இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. therefore BC is equal to 30√3. இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க by √3. So இது என்ன ஆகும்? இது கேன்சல் ஆகும். So what is BC? BC is 30. அப்ப இந்த லெந்த் எவ்வளவு ஆயிடுது? இங்க நீங்க BC எவ்வளவு ஆயிடுது? இந்த லெந்த் வந்து 30 feet ஆயிடுது. 30 feet ஆயிடுது. அப்ப therefore what is AB? Therefore length of AB is equal to AC minus BC. AC வந்து 90, BC வந்து 30. அப்ப 60 feet ஆயிடும். இது எல்லாமே ஃபீட்ல கொடுத்திருக்காங்க. அப்ப distance traveled in 2 minutes எவ்வளவு நமக்கு? 60 feet. So what is AB? AB is the distance. Therefore distance traveled by the lift in 2 minutes is equal to 30 feet. அப்ப 1 மினிட்ல therefore per minute கொடுத்துக்கலாம். ஸ்பீட் ஆஃப் தி லிஃப்ட் என்ன? ஸ்பீட் ஆஃப் தி லிஃப்ட்
is equal to இங்க வந்து 2 minutes இருக்குல இத 2 ஆல டிவைட் பண்றீங்க இதையும் 2 ஆல டிவைட் பண்றீங்க அப்ப என்ன ஆகும் 30 feet per minute ஓகேவா 30 feet per minute ஸ்பீட் தரும்போது 2 நிமிஷத்துல 60 அடி போகணும்னா 1 நிமிஷத்துக்கு எவ்வளவு போகும் 30 அடி போகும் அப்ப அந்த ஸ்பீடா சொல்லிடலாம் distance by time தான் என்ன வந்துரும் உங்களுக்கு இது 60 feet distance divided by the time 2 போட்டீங்கன்னா you will get speed so speed of the lift is equal to 60 by 2 minutes அது வந்து 30 feet per minute னு சொல்லிடலாம் ஸ்பீட் சொல்லுங்க ஓகேவா சோ அதான் ஆன்சர்